மகாபெரிவாஜனம். கல் இன்ஸ்டியூட்டோட ஹிந்தி இப்போ நம்ம கற்றுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஹிந்தி அப்படின்னு சொன்னோடனே இங்கிலீஷ் மாதிரி அதே தான் எல்லா வார்த்தைகளுக்கும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக, இங்கிலீஷை விட இன்னும் ஈஸியாக எழுதலாங்க. தமிழில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் ஹிந்தியில் எழுத முடியும். ஸோ இங்கிலீஷ் மாதிரி இந்த மாற்றணும் அதை மாற்றணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இதில் கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா நான், நீ, நாங்கள், நீங்கள், அவன், அவள், இவன், இவள், இது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மைம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதுக்கும் சில வார்த்தைகள் இது போட்டால் அது போடணும்னு இருக்கும். அப்போ மைம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா அது முடிக்கிறப்ப அதில் ஹூம் அப்படின்னு சேர்க்கணும். அதே மாதிரி தும், நீ அப்படின்னு சொல்கிறது. அப்போ தும்னு ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த வார்த்தை முடிக்கிறப்ப ஹோ அப்படின்னு சேர்க்கணும். அடுத்தது ஹம், ஹம் அப்படின்னா நாங்கள். அப்போ நாங்கள் ஹம் போட்டேன் அப்படின்னா ஹைம். ஆக அந்த ஹைம், அந்த இம் சப்தம் எப்போ வரும் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கிறவங்களுக்கு சொல்ல போகிறப்ப எனது குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ப்ளூரலில் சொல்லும் பொழுது. அடுத்தது நீங்கள் ஆப், அப்போ பெரியவங்க சொல்கிறோம். அப்போ ஆப் அப்படிங்கிறப்ப ஹைம். அடுத்தது இவன், இவள், இது. அப்போ யஹ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏன்னு சொல்லலாம். அடுத்தது அவன், அவள், அதுன்னு சொல்லும் பொழுது வஹ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஓன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே முடிகிறப்ப என்ன சொல்ல போகிறோம், ஹைன்னு தான் முடிக்க போகிறோம். ஆக இது சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி தான். மைம் ஹும், தும் ஹோ, ஹம் ஹைம், ஆப் ஹைம், வஹ் ஹை, ஓ ஹை, யஹ் ஹை, ஏ ஹை. சரி, இப்போ சின்னதாக ஒரு வாக்கியம். நான் ராமன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மைம் ராம் ஹோம். சரி, இதே லேடிஸ் சொல்கிறாங்க அப்படின்னா மைம் சீதா ஹோம். அப்போ ரெண்டுலேயுமே ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, அதே தான் சொல்ல போகிறோம். அடுத்து தும் போடுறோம். தும் சொல்லும் பொழுது தும் லடுக்கா ஹோ, நீ சிறுவன். அடுத்தது தும் லடுக்கி ஹோ, நீ சிறுமி. அடுத்தது ஒரு பெரியவங்களை சொல்கிறோம், அப்போ அப்பாவை சொல்கிறோம். ஆப் பிதாஜி ஹைம் சொன்னோம் இல்லையா. பெரியவங்களை சொல்லும் பொழுது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஹைம் அப்படின்னு சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா. அது அடுத்தது யஹ் இல்லைன்னா ஏ அப்படின்னு சொல்கிறப்ப பச்சாகை, பச்சிகை, யஹ் பச்சாகை இல்லைன்னா ஏ பச்சாகை, யஹ் பச்சிகை இல்லைன்னா ஏ பச்சிகை. அப்படின்னா என்ன அர்த்தம், பச்சான்னு சொன்னால் ஆண் குழந்தையை சொல்கிறோம், பச்சி அப்படின்னு சொன்னால் பெண் குழந்தையை சொல்கிறோம். அடுத்தது யஹ் கர்ஹை, யஹ் அப்படின்னா என்ன படித்தோம், இது, கர்னா வீடு, இது வீடு. ஆக இதுதான் பேசிக்கான விஷயங்கள். இது நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததுன்னு படிக்கலாம். மகாபெரிவாஜனம்.